ஆசீர்வாதம் பற்றி ஏற்கனவே நம்ம பேசணும். ஏன்னா ஆசீர்வாதம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னா ஒரு ஜே ஜே ஜேன்னு சரவணா ஸ்டோர் போகிற மாதிரி கூட்டம் போயிட்டுருக்கு. அதே போல் எல்லா விளம்பரமும் ஒன்று ஆசீர்வாத கூட்டம் இல்லை அற்புதம் அப்படின்னு வருது. இப்போ அற்புதம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, அப்போ வந்து அற்புதம் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் செஞ்சார். அப்போ வந்து அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் தொட்ட உடனே அவன் எழுந்துச்சு நடந்து போனான். இப்போ நடந்து வரான், தொட்ட உடனே அவனை வந்து தூக்கின்னு போகிறாங்க. இது இன்றைய கால அற்புதமாக மாறிவிட்டது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அவரால் ஏற்பட்ட அற்புதத்திற்கும் இன்று நடந்து கொண்டிருக்கும் அற்புதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கடவுளுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நடக்கிற அற்புதங்களில் அன்று நடக்கிற அற்புதம் இன்று நடக்கிற அற்புதம் என்று பேதம் பிரித்து பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிற சில ஊழியக்காரர்களோட நான் பேசும்போது, இப்படி ரொம்ப சிரமம்லாம் இருக்கப்பா, கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக கிறிஸ்தவ சமயம் பரப்புதலுக்கு எதிராக பல்வேறு சச்சரவுகள் வட மாநிலத்தில் இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோமே, அங்கே ஊழியம் செய்ய முடியுதா, ஸ்ட்ரகிள் இருக்கா, ரொம்ப காலத்தில் இருந்த மாதிரி சுதந்திரமாக இல்லையா அப்படின்னு சொன்னப்போ அவர் எனக்கு சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். அவர் சொன்னார், நீங்கள் சென்னையில் பெரிய பெரிய ஊழியக்காரர் செய்கிற அற்புதங்களெல்லாம் அங்கே போகிற போக்கில் சாதாரண ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர் செஞ்சுருவாருங்க. என்னப்பா சொல்கிறேன், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்களேன். ஒரு வட மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரர் தொடர்ந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. அங்கே 2 பெண்களை அவர் சந்தித்து அவங்கள இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மாடு வச்சுருக்காங்க. அந்த மாடை வச்சு தான் அவங்க பழப்பு நடத்துகிறாங்க. ஒரு நாள் அந்த மாடை மேய்ச்சிக்கிட்டே போகும்போது எங்கேயோ ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு தாவரத்தை அந்த மாடு சாப்பிட்டு நுர தள்ளி கீழே விழுந்துருச்சு. இந்த 2 பிள்ளைகளும் அங்கேயே முட்டி போட்டு கடவுளோடு சண்டை போட்டாங்களாம். ஏசாமி, நான் உன்னை நம்பி தானே இந்த மதத்துக்கு வந்தேன், இந்த மாடு தானே எனக்கு ஆதாரம், இந்த மாடு செத்து போச்சே, விழுந்து போச்சு, நுர தள்ளி விழுந்து போச்சு, இப்போ எல்லாரும் நீ அந்த மதத்துக்கு போனதுனால தானே இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க, ஏன் எங்களை கைவிட்டு, எனக்கு தெரியாது, மாடை திருப்பி கொடுன்னு சொன்னாங்க. வித்தின் 10 மினிட்ஸ் அந்த மாடு எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இது ஒன்று நடந்துச்சு. இன்னொருத்தர் மதம் பரப்புறான்னு அவரை அடின்னு அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டார். விடிய காலில் பார்த்தா அதே மாதிரி கையை வாங்கிட்டு அந்த ஆள் வரான். ஐயோ, திருப்பி அடிக்க போகிறானா, நம்ம செத்து போயிடுவோமே நினச்சா கிட்ட வந்து, ஐயாப்பா உன்னை அடித்தேன், என்னால் கையை இறக்கவே முடியல, ஏதாவது உன் சாமிகிட்ட சொல்லி கையை இறக்கி விடுன்னா. அவர் ஜெபம் பண்ண பிறகு கை இறங்குச்சு. இதெல்லாம் நடந்த, பார்த்த, அனுபவித்தவர்கள் சொன்னது. அப்போ அன்னைக்கு நடந்த காலாவூர் கல்யாணம் அற்புதமோ, குருடனுக்கு கண்ணு கொடுத்ததோ, முடவனை நடக்க வச்சதோ, இந்த அற்புதங்களுக்கு இணையாக இப்பயும் நடக்குது. ஆனால் அவைகள் பெரும்பாலாக வெளியே தெரியவில்லை. ஆனால் வெளியே தெரிவதற்காக படப்பிடிப்பு படுத்தினர் காட்டப்படுகிறதே, அவை உண்மையான அற்புதங்கள் இல்லை.